வணக்கம் மக்களே. இந்த முன்னாள் போராளி ஒருவருடைய வீடியோ வந்து வெளியாக இருக்கிறார். அந்த வீடியோவில் வந்து அவர் ஒரு கிளிநொச்சியில் ஒரு பாருக்கு முன்பு வந்து நிற்கிறார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாகத்தான் வந்து இப்போ இருக்கிறார், காயப்பட்ட நிலையில். அவர் அந்த வீடியோ வந்து எடுக்கப்படுகிறதோ, அந்த வீடியோவில் அவரை வந்து 2 இளைஞர்கள் தள்ளி இருப்பதாக சொல்லி ஆதங்கப்படுகிறார். தான் அந்த இடத்துல வந்ததுன்னு சொல்லி, ஏன் வந்த அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கப்பட்டு சொல்றார். தான் அந்த பியர் டின்னுகளை தான் பொறுக்கி விற்று வாழ்வாதாரத்தை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. தான் ஒரு முன்னாள் போராளி, தலைவர் தன்னை இப்படி வளர்க்கல, ஆனால் வந்து இப்ப என்னுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியும், புலத்தமிழர்களை பார்த்து நீங்கள் யாருக்கெல்லாம் காசு அனுப்புறீர்கள், உதவி செய்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியும், யாருக்கு தான் அப்படி அனுப்புறீர்கள், எங்களுக்கு எதுவுமே கிடைக்குது இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டியிருந்தார். அதை ஒருவர் வந்து வீடியோ எடுத்து வெளியில விட்ட நிலையில அந்த வீடியோ நிறைய பேர் வந்து அதை பகிர்ந்து கொண்டு வாரியல். நிறைய பேர் பகிர்க்க வந்து புலத்தமிழர்களை திட்டித்தான் வந்து பலர் பகிர்கிறார்கள். காரணம், அவர் அந்த கோணத்துல சொன்னதாக வந்து இவர்களை எடுத்துக்கொள்கிறார்கள். மற்றது அது சாதாரணமாகவே வந்து அது ஒரு சிஸ்டம் இருக்குது. என்ன ஒரு மனநிலை, ஊர்ல இருக்கிறவன் புலத்தமிழ்ல திட்டுவான், புலத்தில் இருக்கிறவர்கள் வந்து ஊர்ல இருக்கிறவ சரியில்லை என்று சொல்லிக் கொள்விடும். இங்க விஷயம் என்ன அப்படின்றத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நீங்களும் அந்த வீடியோ வந்து பார்க்க நிறைய பேர் அதிலேயே வந்து நீங்கள் கண்ணால பார்க்கலாம். நிறைய பேர் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது தாங்கும் அப்படின்ற மாதிரி நிறைய புலத்தமிழர்கள் கேட்கிறார்கள். இங்க உண்மையில என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தால், புலத்தமிழர்கள் சாதாரணமாக இவர்கள், அதாவது இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஊர்ல இருக்கிறவர்கள் வந்து வைக்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி புலத்தமிழர்கள் உதவாமல் இல்லைன்னு கேட்டால் உதவுகிறார்கள் தான். இங்க சிக்கல் என்னன்னா, இங்க இருக்கிற பிரச்சனையாளர்கள் வந்து சரியான முறையில வெளியில கொண்டு வரதுக்குரிய ஆக்கள் இல்லை உண்டு. அதை யார் செய்யணும்னு தான் ஊர்ல இருக்கிறவர்கள் தான் வந்து செய்து கொள்ளணும். புலத்தமிழர்களை புத்தகம் வந்து அவர்கள் எவ்வளவோ வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. போராட்ட காலங்கள்ல இருந்து இன்று வரைக்குமே வந்து அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அது உறவா இருக்கட்டும் சரி, வேற ஆக்களிடம் தெரியாதவர்களாக இருக்கட்டும் சரி, பழக்கமானவர்களாக இருக்கட்டும் சரி, அவர்கள் வந்து அள்ளித்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஊர்ல இருக்கிறவர்கள் அதை இதுவரைக்கும் அதை எத்தனை பேர் சரியா பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் மிக குறைவன்னு தான் வந்து சொல்லிக் கொள்ளணும். அங்கதான் வந்து பிரச்சனை வருது. காரணம், அவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு தான் வந்து காசு தர இயலுமவையால அதை வச்சுக்கொண்டு நீங்க சரியான முறையில பயணிச்சதான் அதுக்கு பிறகு வந்து மிச்சம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் அதை நீங்க செய்யாமல் தொடர்ச்சியாகவே வந்து புலத்தமிழுடைய காசுல தங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஊர்ல வந்து பெரும்பான்மையினர் ஒரு கட்டத்துக்கு போய்க்கதான் அவைக்கும் புலத்தமிழர்களுடைய காசுக்கும் எங்களுக்கு முடியாது, அது ஊர்ல இருக்கிறவர்களுக்கு முடியல வந்து ஒரு உரசல் வந்து வருது. இப்படித்தான் வந்து நடந்து கொண்டு கேட்க அவர்கள பெரும்பாலானவங்க வந்து இந்த உதவி செய்யற விஷயங்கள் வந்து இப்ப நிறுத்தி போட்டார்களே சொல்லுவோம். அதான் உண்மையா ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் அதுதான். ஆனால் அவர்கள் இப்ப நிறுத்திட்டாங்க அப்படின்றது ஏற்கனவே அவர்கள் அள்ளி கொடுத்து பல இடங்கள்ல ஏமாந்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம். அவை ஏமாந்து அதை இங்கே இருக்கிறவர்கள் வாங்கி கொடுக்குற பேர்ல ஏமாத்திருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். தலைவர் சொன்ன விஷயத்தையே சொல்லிக் கொள்றேன். அவர் ஒரு விஷயம் நேரடியாகவே சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னால், முழு பட்டினியா இருக்கிறவனுடைய குரல் வந்து யாருக்குமே கேட்காது. காரணம், அவனுக்கு குரல் கொடுக்கறதுக்கு கூட சக்தி வந்து இருக்காது. ஆனால் அறப்பட்டினியா இருக்கிறவனுக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கும். அவன் எல்லாத்தையும் வாங்கிடுவான். அவன் குரலை கொடுத்து உதவி எல்லாத்தையும் வாங்கிடுவான் அப்படின்ற மாதிரியும். ஆனால் நாங்கள் உதவி செய்யறவருடைய முக்கியமான பழி அந்த முழு பட்டினியா இருக்கிறவனுக்கு தான் வந்து அவனுக்கு தான் முதல் வந்து உதவி செய்தவனும். காரணம், அவனை விட்டு அவன் செத்துருவான். அறப்பட்டினிக்கு போதும் ஒரு அளவா கொடுத்தா மட்டும் காணும், அதை அடுத்ததா கொடுத்தா கூட காணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அது எங்கண்ட புலத்தமிழர்களுக்கும் எங்களுக்கும் வந்து பொருந்தும். முதல் விஷயம், நாங்கள் இதில் செய்ய வேண்டியது, நாங்கள் ஊர்ல இருக்கிறவர்கள் புலத்தமிழர்கள் சாடி போட்டு அப்படியே அந்த விஷயத்தை விட்டு போறதோ இல்லது புலத்தமிழர்கள் ஊர்ல தட்டி போட்டு அப்படியே விட்டு போறதோ பிரியோசனம் இல்லை. இங்க வந்து மாறி மாறி திட்டுறதுக்கு காரணம் தட்டி கழிக்கிறது மட்டும்தான். அதை முதல் விளங்கணும். அதை விளங்கி போட்டு அடுத்த கட்டம் என்ன சொன்னா, ஊர்ல இருக்கிறவர்களால தான் சரியான முறையில ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியும். புலத்தமிழர்களால முடியாது. காரணம், புலத்தமிழ் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருந்தா தான் காசு வரும். அந்த காசை வந்து அடுத்து கொண்டு வரலாம். அவைய வாழ்வாதத்தை நடத்தி கொள்ளணும். அதே போல என்ன, இங்க தரக்கூடியதையும் வந்து அவங்க கொடுத்துக் கொள்ள போறாங்க. அப்ப அதுதான் விஷயம். அப்ப அதுக்கு போதுமான அளவுக்கு உதவி செய்யக்கூடிய புலத்தமிழர்கள் இன்று வரைக்குமே இருக்கிறார்கள். அதுல எந்த குறைவுமே ஏற்படல. ஏற்கனவே பலர் நிப்பாட்டி இருந்தாலும் கூட போதுமானவர்கள் கட்டாயம் இருக்கிறார்கள். அந்த உதவி செய்யக்கூடிய எல்லை என்றது வந்து புலத்தமிழுடைய பணத்தினுடைய அந்த அளவுக்கோ பெருமதிக்கோ அது ஒரு அளவான, அது மிக குறைவுன்னு தான் சொல்லிக் கொள்ளணும். அதனுடைய நல்லவர்களால் உதவி செய்யக்கூடியவர்கள் பலர் வந்து இருக்கிறார்கள். ஆனால் அதை சரியான முறையில பயன்படுத்துறதுக்குரிய அந்த சிஸ்டம் இங்க இருக்குதான்னு இல்ல. அதை ஊர்ல இருக்கிறவங்க செய்யறதுக்கு பஞ்சி படிக்கணும். இல்லைன்னு சொன்னா செய்ய இல்லாமல் இங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு சரியான அமைப்பு இல்லை இதுல செய்யறதுக்கு, ஒரு சரியான சிஸ்டம் இல்லைன்னா அதை சிஸ்டத்தை செய்ய வேண்டியது நீங்கள் தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எங்கண்ட தொகுதிக்கு சரியான ஒரு அமைச்சரோ ஒரு எம்பியோ இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தொகுதி மக்களே குறவர்றோம். அதை எப்படி பார்க்கணும்னா, நீங்களாம் அதை தேர்ந்தெடுக்கணும். நீங்க உங்களை கண்ணுக்கு முன்னாடி தான் யாரோ ஒரு சரியான நாள் இருக்க போகுது, நீங்க அவரை தான் வந்து தேர்ந்தெடுத்து அந்த பொறுப்பை கொடுக்கிறது சரியான போகுது. அதை செய்யாமல்
வெறும் அந்த சாட்டுக்கோ இல்லது ஒரு யாராவது வெறும் தானா வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் தானா நடக்கணும் அப்படின்ற எதிர்பார்க்குற அந்த ஒரு சாட்டு போக்கோ இல்லை தட்டி கழிக்கிற மாதிரியான மனப்பான்மையை வந்து ஈழத்தமிழர்கள் விட்டுக் கொள்ளணும். இது வரைக்கும் அது அப்படித்தான் நடந்திருக்கிறது. இப்படி நடந்தால் எங்களுக்கு 1000 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு தலைமை வந்து கிடைக்கும். இவர்கள் இப்படித்தான் வந்து செய்து கொண்டே இப்ப இருக்கிறார்கள். அந்த மனநிலையை மாத்தி நாங்களா எங்களுக்குரிய இறங்கி வேலை செய்யறதுக்குரிய வேலையை பார்க்கணும். ஏன்னு சொன்னா நீங்க எல்லாருமே உங்களுக்குரிய சொந்த வேலையை சொந்த வாழ்க்கைக்கு நீங்க எல்லாம் இறங்கி வேலை செய்கிறீர்கள். மூளையை தீட்டி நல்லா வாரீர்கள். எல்லாருமே தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் நல்ல புலத்திலும் சரி ஊர்லயும் நல்லா தான் இருக்கிறீர்கள். போன வருஷம் இருந்தோட இந்த வருஷத்துக்கு நீங்க நல்லா தான் இருக்கிறீர்கள். சரியா? அப்படி இருக்கீங்க அதை ஏன் சமூகத்தினுடைய அதாவது அடுத்தவர்கள் சமூகத்தின் முன்னோக்குக்கு ஏன் உங்களால வந்து அதை பாவிக்கலாம் இருக்கண்டா நீங்கள் 100 வீதம் உங்களுக்கு மட்டும் தான் யோசிக்கிறீர்கள். அதை தாண்டி அந்த வட்டத்தை தாண்டி வர்றதுக்கே நீங்கள் யோசிக்கிறீங்களே இல்லை. அவ்வளவுதான் விஷயம் இல்லை. அதுதான் இந்த சாட்டு போக்கு. என்ன இன்னைக்கு இது வந்துட்டா இதை பார்த்துன்னு ஒரு குற்றம் உணர்ச்சி டக்குன்னு புலத்தமிழ்ல படிக்க போட்டு நீங்க போயிடுவீங்க. புலத்தமிழர் பார்த்துட்டா டக்குன்னு ஊர்ல படிக்க போட்டு போயிடுவீங்க. ஆனாலும் புலத்தமிழ் அப்படி போறாங்களா இல்லை, டக்குனா தொடர்பு தமிழ் நாங்கள் உதவி செய்யறோம் அப்படின்னு தான் வந்து பலர் வந்து கேட்டுக்கிறார்கள். அப்படி இருக்க கூட நாங்கள் இந்த மாதிரி ஊர்ல இருந்து கொண்டு அவர்களை திட்டுறதோ இல்லை பிரச்சனையை இழுத்து விடுறதோ எல்லாம் வந்து உண்மையில இந்த பிரச்சனை இன்னும் சிக்கலாக்கி அவர்களுக்கும் எங்களுக்குமான உறவை வந்து இன்னும் பிரிக்கிறதுக்குரிய ஒரு வேலையா தான் அமையுமே ஒழிய வேறு எதுவும் அமையாது. அப்ப இதுல இந்த விஷயத்தை மிக கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த முழு பட்டினியா இருக்கிற நபர்களை வந்து தேடிக்கொள்ளுங்கள். அவர்கள் உண்மையில கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். நீங்களா தான் வந்து அதாவது நாங்கள் ஊர்ல இருக்கிறவர்கள் தான் அதை சரியான முறையில் தேடி தெரியப்படுத்தி அது ஏதோ ஒரு வகத்துல ஆவணப்படுத்தப்பட்டு புலத்தவர்கள் கண் பார்வைக்கோ அவர்களுடைய பார்வைக்கு அது கொண்டு போய்க்க அங்கிருந்து கட்டாயம் உங்களுக்குரிய உதவி அவர்களுக்குரிய உதவி வந்து கிடைக்கும். அதை சரியா செய்யறத வந்து உண்மையில இப்ப இந்த காலத்து தேவையான விஷயம். காரணம் அடிச்சு ஒடிச்சு வெளுத்து போயிருக்கிற இனம் முதல்ல எலும்பி நிற்கணும். எலும்பி நின்றாப்படாதான் வந்து அடுத்த கட்ட போராட்டத்துக்குரிய வேலையோ அடுத்த கட்டத்துக்குரிய வேலையை வந்து பார்க்கலாம். எலும்பியே நிக்காம இருந்து கேட்க எங்களுக்கு யாருக்குமே அந்த தன்னம்பிக்கை வர போடல. அதுல முக்கியமாக போராடியவர்களுக்கு அந்த இது வர போறது இல்லை. ஏன்னு சொன்னால் இனி யார் அப்படின்னு நம்பி வருவார்கள்? போராடினவர்களே வந்து கைவிடலன்னு சொல்லி சொன்னால் யாருமே வர மாட்டார். அதான் இன்றைய காலத்து நிலைமை வந்து அப்படித்தான் இருக்கிறது. சரி, இதுதான் தகவல். நன்றி.